வெல்கம் டு இந்தியன் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஓகேவா. லாஸ்ட் இயர் 2022 கேட்ட கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ டெய்லி என்ன பண்ண போகிறோம், டெய்லி வந்து ஒரு 10-15 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம் டெய்லி ஓகேவா கண்டினியூவாக. ஏன்னா நம்மளுக்கு 200 கொஸ்டின் இருக்குது. டெய்லி ஒரு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம 20 நாள் என்ன பண்ணலாம், இதை முடிச்சிடலாம். இப்போ ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஇங்க என்ன பண்ணுறது வரப்போகுது ஓகேவா. செப்டம்பர் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அடுத்து டிசம்பர் ஜனவரியில் எக்ஸாம் நமக்கு வந்துடும் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அது கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும் ஓகேவா. 2020 கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் 2023 இருக்கும். சேம் இதே பேட்டர்ன் தான் ஓகேவா. இதே பேட்டர்ன் இதே மாதிரி தான் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் இப்படி தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம், கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரி டைப் கொஸ்டின் கேட்குறாங்க அது பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஒவ்வொரு 10 கொஸ்டினாக பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா. 200 கொஸ்டின் 300 மார்க்கு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். ஜிஎஸ் நம்மளுக்கு தெரியும், ஜிஎஸ் வந்து 100 கொஸ்டின் இருக்கும், 150 மார்க்கு ஓகேவா. டோட்டலாக வந்து 450 மார்க்ஸ் சொல்லி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மொத்தம் மதிப்பெண் 300, கேட்குற கேள்வி 200. ஏன்னா ஒரு கேள்விக்கு 1.5 மார்க், அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஓகேவா. நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி 10 கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா கண்டினியூவாக டெய்லி நம்ம வீடியோஸ் என்ன பண்ணுவோம், டெய்லி போட்டே அவனை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. நம்ம இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏக்கு கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு ஓகேவா. ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம் ஓகேவா. நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு, ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 399 ஓகேவா. 399 நம்ம என்ன பண்ணுறோம், டிஎன்பிஎஸ்சி ஏ டெஸ்ட் பேட்சும் வச்சுருக்கோம் ஓகேவா. ஜஸ்ட் 399 நம்ம என்ன பண்ணுறோம் 20+ டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அதில் இருப்பவங்களும் என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் நம்பர் கால் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துக்கலாம் ஓகேவா. சரி ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்ன அப்படின்னா அந்த கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு 3 hours டைமு, 300 மார்க்ஸு ஓகேவா. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் ஓகேவா. ஸோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ கொஸ்டினை பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், த டைப் ஆஃப் ஃபயர் ஹசார்ட் விச் ரெஃபர் டு பாசிபிலிட்டி ஆஃப் ஃபயர் அக்கரிங் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் இன்சைட் த பில்டிங் இட் செல்ஃப் இஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தமிழில் படிப்பீங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கிலீஷில் படிக்கிறது, இங்கிலீஷ்லையும் படித்தவங்க தமிழ்லையும் படித்தவங்க. பட் இங்கிலீஷில் என்ன இருக்கோ அதான் வந்து கன்ஃபார்ம். ஏன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் தமிழில் தப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இது வந்து என்னென்னா இங்கிலீஷ் இருக்க தான் மெயினாக வந்து இதில் எடுத்துவாங்க ஓகேவா. அதில் கொடுத்துருவாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முன்னாடி கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகே. 15 மினிட்ஸ் பிஃபோரே கொஸ்டின் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், கொஸ்டின் காட்டுறாக்கான நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈக்குவல் இதுதான் ஓகேவா. பிளாக் லீட் தான் யூஸ் பண்ணுவோம். அது பிளாக் லீட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இதை மார்க் பண்ணுவோம் ஓகேவா. நீங்கள் கொடுத்துருவாங்க 10ஆம் பையன் படித்து பாருங்கள். அனைத்து இனங்களிலும் ஆங்கில வடிவே இறுதியானது. இதுதான் ரொம்ப முக்கியமாக 10ஆம் பையன்லாம் படித்தவங்க. எல்லா கொஸ்டின்லையும் இங்கிலீஷ் தான் ஃபைனல் ஓகேவா. ஸோ ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில கொஸ்டினில் தமிழில் அந்த வேர்டு தப்பாக இருக்கலாம். உடனே கொஸ்டின் தப்பு சார், ஆனால் எக்ஸ்ட்ரா கிரேஸ் பண்ணால் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கிலீஷோட வேர்டிங் தான் ஃபைனலாக எடுத்துவாங்க. ஆனால் என்ன பண்ணால் தமிழில் படிங்க, அட் சேம் டைம் இங்கிலீஷ்லேயும் பார்த்துவாங்க ஓகேவா. ஏன்னா இங்கிலீஷில் என்ன இருக்கோ அதுதான் அப்படியே ஃபைனல். சப்போஸ் இங்கிலீஷ்லேயே தப்பாக இருந்துச்சு அப்படின்னா மார்த்துருவாங்க. பட் தமிழில் தப்பாக இருந்தால் மார்க் கிடைக்காது ஓகேவா. ஸோ நம்ம இங்கிலீஷ்லேயே ஃபஸ்ட்டெல்லாம் படித்தோம். The type of fire hazard which refer to the possibility of fire occurring spreading inside the building itself. தமிழில் என்னென்னா நெருப்பானது கட்டிடத்தின் உள்ளேயே பற்றி கொண்டு அங்கேயே பரவினால் அந்த வகை நெருப்பின் இடையூறு டேஷ்னு அழைக்கப்படுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா கட்டிடம் இருக்குது சார், ஒரு பெரிய கட்டிடம் இருக்குது, அவன் நெருப்பு வந்து பற்றிக்குது. நெருப்பு பற்றி என்ன ஆகுனா உள்ளுக்குள்ளேயே பரவுது. கட்டிடத்துக்கு உள்ளேயே, வெளியே போகல, உள்ளுக்குள்ளேயே பரவிட்டு இருக்குன்னா அது எந்த வகையான இடையூறுங்கிறாங்க. உட்புற அதாவது இன்டர்னல் ஹசார்டா, எக்ஸ்டர்னல் ஹசார்டா, பர்சனலா, எக்ஸ்போசரா, உள்ளேயே நடக்குது ஓகேவா. உள்ளுக்குள்ளேயே அந்த பில்டிங் உள்ளேயே நடக்குது. அது என்ன ஆகுனா உட்புற பேரிடர். என்ன சொன்னோம்னா இன்டர்னல் ஹசார்ட் நம்ம சொல்லலாம். அதாவது கட்டுறதுக்கு உள்ளேயே நமக்கு என்ன ஆகுது நடக்குது. ஸோ கட்டுறதுக்கு உள்ளேயே என்ன ஆகுது அப்படின்னா நெருப்பு பரவிச்சு அப்படின்னா அது பேர் வந்து உட்புற பேரிடர். வெளிப்புறம் பரவிச்சு அப்படின்னா அது வெளிப்புற பேரிடர்னு சொல்லுவாங்க. ஸோ நெருப்பானது கட்டிடத்தின் உள்ளுக்குள்ளேயே இருக்குது, உள்ளேயே பற்றி கொண்டு அங்கேயே பரவினால், உள்ளுக்குள்ளேயே பற்றிக்கிட்டு உள்ளேயே பரவிச்சு அப்படின்னா அது பேர் வந்து உட்புற பேரிடர். உள்ளுக்குள்ளேயே நடக்கிறதுனால என்ன சொல்கிறோம், உட்புற பேரிடர் நம்ம சொல்கிறோம் ஓகே. வெளிப்புற பேரிடர்னா வெளியேயும் பரவிச்சு அப்படின்னா வெளிப்புற பேரிடர்னு சொல்லுவாங்க ஓகேவா. அது the plane of ecliptic is inclined to the plane of equator of an angle. என்ன சொல்கிறாங்கன்னா அது பிளேன் ஆஃப் எக்லிப்டிக் இருக்குல்ல, பிளேன் ஆஃப் ஈக்குவேட்டர் இங்கே இருக்கும், பிளேன் ஆஃப் ஈக்குவேட்டருக்கும் பிளேன் ஆஃப் எக்லிப்டிக்கும் உடையப்பட்ட ஆங்கிள் நிற்கிறாங்க. இது ஸ்டாண்டர்டான வேல்யூ தான். இது நம்ம வந்து என்ன பண்ணணும், மக்கப் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா. அது கிரகணத்தின் விமானம் பூமத்தின் விமானத்திற்கும் இடையே எந்த கோணத்தில் அமைந்துள்ளது ஓகேவா.
ஈக்குவேட்டர் இங்கே இருக்கும், ஈக்குவேட்டருக்கும் நம்ம லைன் ஒரு அதாவது ஈக்குவேட்டரும் ஓகேவா இந்த பிளேன் ஆஃப் எக்லிப்டிக்கும் பிளேன் ஆஃப் ஈக்குவேட்டருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் நினைக்கிறாங்க 23 டிகிரி 23 டிகிரி சொல்கிறோம்ல 23 டிகிரி 27 மினிட்ஸ் ஸ்டாண்டர்டான வேல்யூ தான் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகும் ஓகேவா. ராம்ஸ்டீன் டைப் டெலஸ்கோப் வித் டீல் வித் என்னன்னா தொலைநோக்கியில் டெலஸ்கோப்பில் ராம்ஸ்டன் வகை என்பது எதை குறிக்கிறது? தொலைநோக்கியில் வந்து ராம்ஸ்டன் ஒன்று இருக்குது, என்னன்னா ராம்ஸ்டன் டைப்னு ஒன்று இருக்குது டெலஸ்கோப்பில். இந்த ராம்ஸ்டனுங்கிறது எதை குறிக்குங்கிறாங்க ஓகேவா. இதில் தொலைநோக்கியில் ராம்ஸ்டன் வகை என்பது எதை குறிக்கிறது? ஐபீஸையா இல்லை ஆப்ஜெக்ட் லென்ஸையா இல்லை ஐ வேணா இல்லை ஆப்ஜெக்ட் வேணும்? உங்களுக்கு தெரியும் ஐபீஸ்னால் கண்ணு போல இருக்குது ஐபீஸ் ஓகேவா. ஐ வேணுன்னா அதில் இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குங்களா அது ஐ வேணு. ஆப்ஜெக்ட் லென்ஸ்னால் அந்த பக்கம் ஓகேவா, லென்ஸுக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த ஆப்ஜெக்ட் லென்ஸு, இங்கே இருக்கிறது ஆப்ஜெக்ட் வேன். ஸோ டெலஸ்கோப்பில் ராம்ஸ்டனுங்கிறது ஓகேவா, ராம்ஸ்டன் எதை குறிக்குது அப்படின்னா ஐபீஸை குறிக்குது. டெலஸ்கோப்பில் ராம்ஸ்டன் எதை சொல்லுது அப்படின்னா ஐபீஸ் தான் இது குறிக்குது ஓகேவா. ஸோ ஐபீஸ் தான் நம்ம சொல்கிறோம், ராம்ஸ்டன் நம்ம சொல்கிறோம் ஓகேவா. ஸோ தெரிஞ்சிக்க வேண்டியது தொலைநோக்கில் ராம்ஸ்டன் வகை என்பது ஐபீஸை குறிக்குது ஓகேவா. கண்ணூர் வில்லை தமிழில் கஷ்டமாக இருக்கும், இங்கிலீஷ் சொல்ல புரியும். இங்கிலீஷ் படிங்க. The focal length of object is 12 cm. Stadia interval and length between objective and vertical axis of instrument is 4 mm and 8 cm respectively. The instrument constant are நம்மளுக்கு தெரியும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஒன்று அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், ஒன்று வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், இன்னொன்று மல்டிபிள் கான்ஸ்டன்ட். இன்னொன்று அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், இன்னொன்று மல்டிபிள் கான்ஸ்டன்ட் ஓகேவா. ஸோ அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வர்றப்ப என்ன ஆகும்னா ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குது ஓகேவா. F/I இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு வந்து F/I மல்டி கான்ஸ்டன்ட். F/I என்ன வரும்னா F எவ்வளவு? ஃபோக்கல் ஃபோக்கல் வந்து 12 சென்டிமீட்டர். ஐங்கிறது ஸ்டேடியா இன்ட்ரவல், ஐங்கிறது எவ்வளவு? 4 mm ஓகேவா. இதை மாத்திரம்னா 0.4 சென்டிமீட்டர். ஸோ 120 டிவைட் பை 4 10 பண்ணணுமா பண்ணால் 30. ஸோ 13 போடலாம். பட் ஆனால் நினைக்கலாம் நான் 4லேயுமே 3லேயும் 30 இருக்குது ஓகேவா. அப்போ என்ன பண்ணால் அடுத்த கான்ஸ்டன்ட் மல்டிபிள் கான்ஸ்டன்ட் பார்க்கணும். F + D. F எவ்வளவு? 12. D எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். 12 + D எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். மீட்டராக மாற்றோம்னா 0.2 மீட்டர். ஸோ 30 அண்ட் 0.2 இதுதான் ஒரு கான்ஸ்டன்ட். இதுதான் அடிட்டிவ் அண்டு மல்டிபிள் கான்ஸ்டன்ட் வேல்யூனா 30 அண்டு 0.2 மீட்டர் ஓகேவா. இதே நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி போடணும், ஈஸி தான். நார்மலாக ஆன்டி லென்ஸ்னால் என்ன வரும்னா ஐடி கான்ஸ்டன்ட் 100 வந்துடும், மல்டிபிள் கான்ஸ்டன்ட் 0 வந்துடும் ஓகே. ஓகே, சம் ஆஃப் த 3 angles ஆர் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள். நல்லா தெரிஞ்சவங்க அது கேட்பாங்க. சம் ஆஃப் த 3 angles ஆஃப் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள். இப்போ நார்மல் ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா 60 நார்மலாக வந்து 180 டிகிரி இருக்கும். நார்மல் ட்ரையாங்கிளில் வந்து ஆங்கிள் எவ்வளவு? 180 டிகிரி. ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் என்ன சார் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் ஓகேவா. ஆங்கிள் தான் இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். டோட்டல் ஆட் பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 180 டிகிரியாக இருக்கும். அது இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு. நார்மல் ட்ரையாங்கிள் வந்து 60 டிகிரி, ஆனால் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து கிரேட்டர் தென் 180 டிகிரி ஓகேவா. அப்போ சம் ஆஃப் த 3 angles of spherical triangle is always more than 180 டிகிரி ஓகேவா. இஸ் ஆல்வேஸ் மோர் தென் 180 டிகிரி. கோள முக்கோணத்தின் 3 கோணங்கள் எப்போவுமே என்ன இருக்கும்? எப்பொழுதும் 180 விட அதிகமாக தான் இருக்கும். தெரிஞ்சவங்க கோள கோணத்தின் அளவு எப்போவுமே 180 டிகிரி விட அதிகமாக தான் இருக்கும். இது ஒன் மாதிரி தான். A triangle said to be well conditioned when angle should be lies between. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
எந்த இரு கோணங்களுக்கு இடைப்பட்ட முக்கோணமானது நன்கு உடப்பட்ட முக்கோணம், அதாவது எந்த ஆங்கிளுக்குள்ளே இருந்தால் முக்கோணம் வந்து வெல் கண்டிஷன் ஆகுங்கிறாங்க. எந்த ரெண்டு ஆங்கிளுக்குள்ளே இருந்தால், அதாவது எந்த ஆங்கிள் இருந்தால் ட்ரையாங்கிள் வந்து வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா 30 டிகிரிலேருந்து 120 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா இது வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள். 30 கம்மியாக இருந்துச்சுங்களேன் என்ன ஆகும்னா ரொம்ப குட்டியாக இப்படி ஆயிரும். ஓகே, 30 கம்மியாக போச்சுன்னா ரொம்ப குட்டியாயிரும். 120 மேலே போச்சுன்னா ரொம்ப விரிகிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ 30 கம்மியாக போனால் ரொம்ப சுருங்கிடும், 120 போனால் ரொம்ப விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நல்லா வெல் கண்டிஷனில் இருக்கணும்னா நார்மலாக பார்க்க கண்டிஷனாக வெல் கண்டிஷனாக தெரியணும் அப்படின்னா 30லேருந்து 120 டிகிரிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ மினிமம் 30 மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் 120 டிகிரி. மினிமம் 30 டிகிரி இருக்கலாம், மேக்ஸிமம் 120 டிகிரி இருக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வெல் கண்டிஷனாக நம்மளுக்கு இருக்காது. ஸோ ட்ரையாங்கிள் வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் வந்து 30லேருந்து 120 டிகிரி. The suitable method for setting out curve on the rough ground. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரஃப்பான கிரவுண்டில் ஓகேவா ஒரு கர்வ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் சூட்டபுள்னு கேட்குறாங்க. ஓகேவா? அது ஏற்றத்தாழ்வான சொரசொரப்பான நிலங்களில் என்ன ஃபார்ம் பண்ணுறோம்? கர்வ் ஃபார்ம் பண்ணுறோம். வளைவுன்றது கர்வ் செட்டிங் அவுட் ஆஃப் கர்வ். நம்ம அதாவது கர்வ் ஃபார்ம் பண்ணுவோம்ல, கர்வ் ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு ஏரியா எப்படி இருக்குன்னா ரஃப் கிரவுண்டாக இருக்குது. அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோங்கிறாங்க. ரேங்கைனா 2 தியோலைட் மெத்தடா, டேக்கோமெட்ரிக் மெத்தடா, செர்படைன் மெத்தடா? கண்டிப்பாக இந்த செர்படைன் மெத்தட்லாம் கிடையாது. ஓகேவா? ரேங்கைன் மெத்தட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்லாம் வராது, டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்லாம் இதில் வராது. ஓகேவா? 2 தியோலைட்லாம் தேவையில்லை. ஆன்சர் வந்து டேக்கியோமெட்ரிக் மெத்தட். ஆன்சர் என்னன்னா டேக்கியோமெட்ரி மெத்தட். செட்டிங் அவுட் ஆஃப் கர்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா டேக்கியோமெட்ரி மெத்தட் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, the temperature correction. ஓகேவா? the temperature correction and pull correction என்ன சார் இருக்கும்? always have opposite sign, always have same sign, may have same sign, always have position. என்னன்னா temperature correction அதே மாதிரி pull correction. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் கரெக்ஷன்னா டெம்பரேச்சர்னால ஆகிற கரெக்ஷன். டெம்பரேச்சர்னால என்ன பண்ணலாம்? ஒரு பொருள் வந்து விரிவடையும் செய்யலாம், சுருங்கவும் செய்யலாம். நல்லா தெரியும். டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா விரிவடையும், டெம்பரேச்சர்னா சுருங்கவும் செய்யலாம். ஓகேவா? ஸோ புல் இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாகவும் செய்யலாம், விட்டோம்னா சுருங்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி சார் இருக்குங்கிறேன்? எப்போதும் ஆப்போசிட்டாக இருக்கும், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஒரே சிம்பிளாக இருக்கலாமா, இல்லை ஒரு வேளை இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை எப்போவுமே ப்ளஸ் தான் இருக்குமா? இது வந்து ப்ளஸ்ஸும் வர வாய்ப்பு இருக்குது, மைனஸும் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து மைனஸ் தான் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா எப்போதும் எதிர்க்குறியை கொண்டு இருக்குமா? கிடையாது. இது ப்ளஸ் இது மைனஸ், இது தேவையில்லை. மைனஸ் மைனஸும் இருக்கலாம். ஸோ அதான் வாய்ப்பு இல்லை. எப்போதும் ஒரே மாதிரியான குறியீடா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ப்ளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம். ஸோ இதுவும் வராது. எப்போதும் நினைக்குறியிட்டே கொண்டு இருக்குமா? கிடையவே கிடையாது. ஏன்னா இதில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் தான் வரும். ஒருவேளை ஒரே மாதிரி குறியீடு கொண்டு இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா சப்போஸ் இதுவும் மைனஸாக இருந்து இதுவும் மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை ஒரே மாதிரி குறியீடு வரலாம். ஸோ மேபி ஹாவ் சேம் சைன். இப்போ இதுவும் மைனஸாக இருந்தால் மேபி ஹாவ் த சேம் சைனாக இருக்கலாம். The line drawn through a point of equal declination is called. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லைன் வரைகிறாங்க, லைன் நிறையா வரைகிறாங்க. இது எல்லாமே என்னென்னா ஈக்குவல் டிக்ளினேஷன் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன அப்படின்னா ஐசோகோனிக் லைன். ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த லைன் drawn through a point ஈக்குவல் டிக்ளினேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஐசோகோனிக் லைன்ஸ்னு சொல்கிறோம். ஈக்குவல் டிக்ளினேஷன் வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் என்ன சொல்கிறோம்? ஐசோகோனிக் லைன் நம்ம சொல்கிறோம். என்னென்னா சம நடுவரை புள்ளிகள் வழியாக வரையப்பட்ட கோடுகள் என்னவென்று அழைக்கப்படுகிறது. தமிழில் ஒரு மாதிரி இருக்கும், சம நடுவரை கூட தெரியாது. ஈக்குவல் டிக்ளினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஐசோகோனிக் லைன் சொல்கிறோம். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இம்பார்ட்டண்டான 1 மார்க் ஐசோகோனிக் லைன். ஓகேவா? இந்த ட்ரூ மெரிடியன் ஏகோனிக்லாம் வராது, மேக்னெட்டிக்லாம் வராது. ஓகேவா? Then last, the standard size of plane table. plane table நம்ம படிச்சிருப்போம். ஆர்ஐ ஜோடியோ இல்லை ஆர்ஐக்கெலாம் நம்ம கண்டிப்பாக plane tableலாம் படிச்சிருப்போம். நார்மலாக ஸ்டாண்டர்ட் சைஸ் எவ்வளோ இருக்குன்னா
75க்கு 60 சென்டிமீட்டர். ஓகேவா? 75க்கு 60 சென்டிமீட்டர் தான் வரைபட அட்டைன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் குழம்பிக்க வேணாம். ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிளேன் டேபிள். பிளேன் டேபிள் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பிளேன் டேபிள் என்ன பண்ணுவோம், சர்வேக்கு யூஸ் பண்ணுவோம்ல பிளேன் டேபிள். ஓகேவா? பிளேன் டேபிள் வச்சுருப்போம். இங்கே என்ன இருக்கும், ஐடியேட்லாம் இருக்கும், நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? ஐடியேட் வச்சுருப்போம். ஓகேவா? பேப்பர் ஃபிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், பிளேன் டேபிளில் பேப்பர்லாம் ஃபிட் பண்ணி ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவோம், ஃபீல்டையும் பார்க்கலாம், பேப்பர்லேயும் வரைய முடியும். அதுதான் பிளேன் டேபிள். ஓகேவா? ஸோ சைஸ் என்ன அப்படின்னா 75க்கு 60. ஓகேவா? என்னன்னா இது 75 இருக்கும், இது 60. ஓகேவா? 75க்கு 60ங்கிற லெவலில் நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த 10 கொஸ்டினை பார்ப்போம். ஓகேவா? இந்த மாதிரி டெய்லி என்ன உங்களுக்கு டெய்லி 10 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 200 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், 20 நாளில் பார்த்து முடிச்சிடலாம். உங்களுக்கு நல்லா ரிவிஷனாக இருக்கும். ஓகேவா? நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சிக்கு கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு, ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு. கிளாஸ் இருப்பவங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ லிங்க்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருக்கோம். அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் கிளாஸில் சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? 399க்கு 20+ டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச் சேரணும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் சேரணும் சேர்ந்துக்கலாம். ஆன்லைனில் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.